நான் இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ரீல்ஸ் வந்துச்சு. எங்க கம்பெனியோட வீடியோ ஷூட்டுக்காக சித்ரா மில் ரோடு வரைக்கும் போயிருந்தேன். ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தா நல்லா இருக்குமேனு பறந்து போகும்போது என்னோட ரிமோட்ல அன்ஆத்தரைஸ்டு லொகேஷன் வந்துச்சு. நான் அதை பெருசா கண்டுக்கல. ட்ரோன் வில் ஆட்டோமேட்டிக்கலி லேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் போட ஆரம்பிச்சு. நான் சரி எப்படி ஏற நேரத்துல தான் வந்து இறங்கணும் தைரியமா பறக்க விட்டுட்டேன். 20 செகண்ட் முடிஞ்சு 0 வரும்போது எங்க பறந்துட்டு இருந்தோ அங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அல்ல இல்ல, நான் ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க, கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. எங்க பறந்துட்டு இருந்தோ அங்க இருந்து லேண்ட் ஆகி கீழ வந்துருச்சு. அடிச்சு பிடிச்ச ரிமோட்ல ட்ரோன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டே போனா அது நேரா ஒரு தோட்டத்துக்கு போச்சு. அது ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில மரத்துல தொங்கிட்டு இருந்தது. ஆனா ரப்பு தான் என்னோட ட்ரோனை காத்தா. மரத்துல தொங்கிட்டு இருந்த ட்ரோனை அழகா ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சோ இந்த ரீல்ல ட்ரோன் விழுந்ததுக்கான ரியல் ரீசன் ஜியோ ஃபென்சிங்கிற ஃபேக்டர்னால. ஃபார் எக்ஸாம்பிள், கருப்பு மூவில சூர்யாக்கு அவரோட எல்லையில மட்டும்தான் பவர் இருக்கும். சோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் அவங்களோட எல்லையில பவர் இருக்கும். அது என்ன மாதிரி இடம்னா, ஏர்போர்ட்டுக்கு நியரில் உள்ள ஏரியா, ஆர்மி பேசஸ் நியரில் உள்ள ஏரியா, சம் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ட்ரோன்ஸுக்குமே இந்த அன்ஆத்தரைஸ்டு ஏரியாக்குள்ள போகக்கூடாதுன்னு ஜிபிஎஸ்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் மீறி ட்ரோனை நம்ம பறக்க விட்டோம்னா ஃபர்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டுன்னு ஒரு மெசேஜ் வரும், அண்ட் தென் ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காவே லேண்ட் ஆயிரும். இந்த வீடியோல பார்த்த மாதிரி. இந்த வீடியோல இவர் சொல்லியிருந்த மாதிரி சித்ரா பக்கத்துல தான் வீடியோ எடுக்க வந்தேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சித்ரா பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கனால அவரோட ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே டிராப் ஆயிருச்சு. இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஏரியாக்குள்ள நம்ம ட்ரோன்ஸை பறக்க விட்டோம்னா ஈவன் போலீஸ் கூட நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்.